எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா. இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நம்மில் சில பேரு என்னால குரான் ஓத முடியலையே, தெரியலையே, நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும், நமக்கு வயதாகி விட்டது, இனிமேல் எப்படி குரான் ஓத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தா. தமிழில் நம்ம பா மாதிரி போட்டு மேலே 2 புள்ளி வந்துச்சுன்னா தா. ஓகேங்களா? அதே போல் பாருங்களேன், நம்ம இங்கிலீஷில் ஏ ஸ்மால் லெட்டர் போடுவோம்ல, அதே போல் ஜாயின் பண்ணுற மாதிரி மேலே 2 புள்ளி வந்து மேலே ஒரு கோடு வந்திருந்தாலும் தா தான். சரிங்களா? இப்போ முதல்ல குரானை எழுத்துக்கூட்டி ஓதுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல் பக்கராவில் 216 219 வரைக்கும். ஓகேவா? 216 219 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குதீப குதீப. பாருங்க, இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது தா தானே. தானாக்க பா மாதிரி வந்து மேலே 2 புள்ளி வந்து இங்கே வந்துச்சுன்னா தா. இங்கே கீழே கோடு வந்ததுனால இது தீ ஆயிடுச்சு. ஓகேங்களா? குதீப அ ல இ கு மு இல் அலைக்கும் முல் கி தா. பாருங்க, தா ஏன்னா அலிஃப் சேர்ந்து வந்ததுனால இழுத்து சொல்கிறோம். சரிங்களா? அப்போ பாருங்க, குதீப அலைக்குமுல் கிதாலு வஹுவ வஹுவ கு இர் ஹு இல்லை. ஏன்னா இங்கே டபிள்யூ எழுத்து வருது, அதனால நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ வஹுவ குர் ஹுல் ல கு இம் லக்கும் வ அசா வ அசா அ இன் அன் த இக் ர ஹு இம் அன் தக்ரஹும். இங்கே பாருங்க, தா வந்துச்சு. ஓகேவா? 2 புள்ளி வந்து மேலே கோடு வந்திருக்கு, தா. அன் தக்ரஹும் ஷ இ அவ் இங்கே சேர்த்துக்கிறோம். ஏன்னா டபிள்யூ எழுத்து அடுத்தது. ஷையவ் வ ஹு வ வஹுவ ஹ இ ரு இல் ல கு இம் ஹைருல் லக்கும் வ அ சா வ அசா அ இன் அன் து. இங்கே பாருங்க, கொக்கி போல தாக்கு 2 புள்ளி மேலே வந்திருக்குல்ல. அப்போ தா தாக்கு மேலே கொக்கி போல் வந்திருக்கிறனால தூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? அன் து ஹி இபு இவ் அன் து ஹிபூவ் ஷ இ ஆ இவ். ஏன்னா இங்கே டபிள்யூ எழுத்து. ஷ இ ஆ இவ் வ ஹு வ ஷை அவ் ஹுவ ஷ இர் ரு இல் ல கு இம் ஷர்ருல் லக்கும் வ இல் லாஹு வல்லாஹு யா இக் யக் ல மு யலமு வ அ இன் து இம் வ அன்தும் லா த இக் ல மு இவ் இன் த லமூன் யா இஸ் அ லு இவ் எஸ் அலூவ் நக நக அ நி இஷ் ஷ இஹ் ரி இல் அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி ஹராமி கிதாலின் கிதாலின் ஃபி இஹ் ஃபீஹ் கு இல் குல் கிதாலுன் கிதாலுன் ஃபி இஹி ஃபீஹி க பி இர் கபீர். இங்கே முடிக்கிறோம், அதனால் கபீர். வ ச இத்துன் வ சத்துன் ஆ இன் அன் ச பி இ லி இல் லாஹி சபீலில்லாஹி வ கு இஃப் ரு ரும். ஏன்னா இங்கே எம் குறி வந்திருக்கு பார்த்தீங்களா, மிம்மு. அதனால் குஃப் ரும். ருன்னுன்னு படிக்காமல் ரும்முன்னு படிச்சுக்கிறோம். சரிங்களா? குஃப் ரும்
பிஹி பிஹி வ இல் வல் ம இஸ் ஜி தி இல் வல் மஸ்ஜிதில் ஹ ரா இம் ஹராம் வ இஹ்ராஜு வ இஹ்ராஜு அ இஹ்லிஹி அஹ்லிஹி மி இன்ஹு மின்ஹு அ இக்பரு அக்பரு இ இந்த இல்லாயிஹ் இந்தல்லாஹ் வ இல் வல் ஃபி இத்னது வல் ஃபித்னது அ இக்பரு அக்பரு மின இல் மினல் க இத் இல் கத்ல் வலா வலா ய ஜா லு இவ் ந வலா யசாலூன யு கா தி லு இவ் யு காத்திலூவ் ந கு இம் நக்கும் ஹ இத்தா ஹத்தா ய ரு இத்து இவ் கு இம் ய ருத்துக்கும் அ இன் அன் தி இ நீ கு இம் தீனிக்கும் இ நீ இஸ் இனிஸ் த தா உ இவ் ததாவூவ் வ ம இ இங்கே சேர்த்துக்கிறோம் வ ம இ ய இர் த தி இத் வமை யர்ததித் மி இன் கு இம் மின்கும் அ இன் அன் தி இ நீ ஹி தி இ நீ ஹி தி நிஹி ஃப ய மு இத் ஃபயமுத் வஹுவ வஹுவ காஃபிருன் காஃபிருன் ஃப உலாயிக ஃபஉலாயிக ஹபித இத் ஹபிதத் அ இக்மாலுஹு இம் அமாலுஹும் ஃபி இத் து இன் யா ஃபித் துன்யா வ இல் வல் ஆஹிர ஆஹிரத் ஆஹிரத் வ உலாயிக வ உலாயிக அ இஸ்ஹாபு இன் நாயிர் அஸ்ஹாபுன்னார் ஹு இம் ஹும் ஃபி ஈஹா ஃபீஹா ஹாலிது இவ் இன் ஹாலிதூன் இ இன்ன இல்லதி இன இன்னல்லதீன ஆமனு இவ் ஆமனுவ் வ இல்லதீன வல்லதீன ஹாஜரு இவ் ஹாஜருவ் வஜாஹது இவ் வஜாஹதுவ் ஃபி இ ஃபி சபீலில்லாஹ் சபீலில்லாஹ் உலாயிக உலாயிக யர்ஜுஇவ்ன யர்ஜூன ரஹ்மதல்லாஹ் ரஹ்மத்தல்லாஹ் வ இல்லாஹு வல்லாஹு கஃபூஇவ் ரு இர்ரஹீம் கஃபூருர் ரஹீம் ய இஸ் அலு இவ் எஸ் அலுவ் நக எஸ் அலுநக அனில் அனில் ஹம்ரி ஹம்ரி வ இல் வல் ம இ சி இர் வல் மைசிர் கு இல் குல் ஃபி இ ஹிமா ஃபீஹிமா இ இஸ் மும் க பி இ ரு
இவ் வ ம நா ஃபி உ லி இன் நா சி இஸ்மும் கபீருவ் வமனா ஃபி உலின் நாஸ். இங்கே சேர்த்து ஓதிக்கிட்டு போகணுன்னாக்கா லின்னாசி. வ இத் முஹுமா வ இத் முஹுமா அ அக்பரு மி இன்ன ஏன்னா 2 இன்னு வருது, அதனால மி இன்ன இஃப் இஹி மா மின் நஃப் இஹி மா. வ ய இஸ் அலு இவ் வ எஸ் அலுவ் நக்க வ எஸ் அலு நக்க நக்க மா தா யு இன் ஃபி கு இவ் இன்ன மாதா யுன் ஃபி கூன் கு லி இல் குளில் அ இஃப் வ அஃப் வ க தா லி க கதாலிக்க யு ப இ நு இல் லாஹு யுபையினுல்லாஹு லகுமு இல்லகுமுல் ஆயாத்தி ல அ இல்லகு இம்மல அல்லக்கும் ததஃபஇக்கரு இவ் இன் ததஃபக்கரூன். சதக்கல்லாஹுல் அதீம். நம்ம தமிழில் எழுதுகிற பா போல் போட்டு மேலே 2 புள்ளி வச்சு மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா இத்த. அதே போல் பா போல் போட்டு மேலே 2 புள்ளி வந்து மேலே ஒரு கோடு வந்துச்சுன்னா தா. அதே தாக்கு கீழே கோடு வந்தால் தீ தூ. இது தா போல் போட்டு மேலே கொக்கி வந்துச்சுன்னா தூ. இது அலிஃப் தா வந்து அலிஃபோடு வந்துச்சுன்னா தா. அதே போல் தா வந்து பக்கத்தில் ஒரு கமா போல் நீட்டாக வந்தால் அதுவும் தா தான். நம்ம குரான் ஓதும்போது இப்படியும் ஸ்மால் லெட்டர் ஏ ஜாயின் பண்ணுற மாதிரி மேலே 2 புள்ளி வந்து வரும். அப்படி வந்தாலும் தா தான். ஸ்மால் லெட்டர் ஏ போல் மேலே 2 புள்ளி கீழே கோடு வந்தால் தீ. 2 புள்ளியோட ஸ்மால் லெட்டர் ஏவோட மேலே கொக்கி போல் வந்தால் தூ. ஸ்மால் லெட்டர் ஏ போல் வர்றது ஏதாச்சும் எழுத்தோடு சேரும்போது அப்படி வரும். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் இப்படி பாருங்களேன், 0 போல் வந்து மேலே 2 புள்ளி வந்து மேலே 2 கோடு வந்துச்சுன்னா அது தன்னை. பாவுக்கு மேலே 2 புள்ளி வந்து கீழே 2 கோடு வந்தால் தின்ன. அதே போல் சைஃபர் போல் வந்து 0 போல் வந்து 2 புள்ளியோட மேலே கொக்கி 2 கொக்கி வந்தால் துண்ண. இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் வந்திருக்கிறது தா, ப்ளூ கலரில் வந்திருக்கிறது ஈ, அப்போ தை. இப்போ இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் இருக்கிறது தா, பக்கத்தில் வா வந்து மேலே ஒரு புள்ளி, அப்போ தவ். அடுத்த பாடத்தில் வேறு ஒரு எழுத்தோடு பார்க்கலாம், சரிங்களா?